இந்த 5 விஷயம் உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். நீங்க வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் உங்க லைஃப்ல. நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெர்சனா மாறணும் அப்படின்னா, இந்த 5 விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்னென்ன 5 விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த். உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று. அந்த காலத்திலே ஒரு பழமொழி வச்சுருக்காங்க. அது என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் மாற முடியும். உங்களோட ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாற முடியும். நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து ஃபெயிலியர் ஆகி நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு ரிச்சாக இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடையாது. உங்களோட ஹெல்த்லேயும் சரி, நீங்கள் உங்களோட வெல்த்லேயும் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு ஹெல்த் கான்சியஸான ஒரு பர்சனாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அஃபெக்ட் ஆகிரும், நம்மளோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த பேரோட ஒரு ஹாப்பினஸும் போயிடும். ஸோ அதனால் அவங்களால ஒரு ப்ராப்பரான ஒர்க் பண்ண முடியாது, நம்மளாலேயும் ஒரு ப்ராப்பரான ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு? ஸோ அதனால் ஹெல்த்தை வந்து ரொம்ப ஒரு கான்சியஸாக வச்சுக்கோங்க. இந்த நாளில் வந்து எப்படி வேணாலும் நம்மளோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஃப்ரீடம் இருக்குது, ஹெல்த் பாதிக்கப்படக்கூடிய ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னர் பீஸ். இன்னர் பீஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இன்னர் பீஸுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு வேலையை வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிறதுக்கும் 1 மணி நேரம் இழுத்து செஞ்சு முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, உங்களோட இன்னர் பீஸ் ஒரு சூப்பராக ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். நீங்கள் அந்த விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிக்க முடியுமோ பண்ணி முடிக்க வச்சுருவீங்க. இதே நீங்கள் வந்து உங்களோட இன்னர் பீஸ் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனோட, நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து நடந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது. அது 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலையாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போகலாம், இல்லை 2 மணி நேரம் போகலாம். ஸோ அதனால தான் இன்னர் பீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னர் பீஸை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணி உங்களோட லைஃப்பை வந்து ப்ரெசன்ட் இன் மூமெண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸாக இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யுவர் மைண்ட். உங்களோட மைண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரீசியஸான ஒன்று. மைண்டை வந்து நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இந்த மெடிடேஷன் இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணணும், நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது அளவுக்கு உங்களோட மைண்டை நீங்களே ட்ரெயின் பண்ணி டீச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டடாக உங்களோட மைண்ட் எப்படி யோசிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா பண்ணணும், ஸோ நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூவி பற்றி பார்க்கணும், ஸோ மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மைண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் என்ஜாய் பண்ண போகலாம் அப்படிங்கிறத நோக்கி தேடும். ஸோ அதை பற்றி போவீங்க. இதே நீங்கள் வந்து நான் வந்து ஃபினான்ஷியலாக ரிச் ஆகணும், ஸோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஃபினான்ஷியல் பற்றி தேடுவீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் லெவலில் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் கொண்டு போகும். ஸோ அதனால் உங்களோட மைண்டை வந்து நல்லா டீச் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஏதாவது லேர்ன் பண்ணுவேன், நான் வந்து ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு டீச் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து நிறையா இருக்குது. 2 விதமான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னடா டைமே போக மாட்டேங்குதுச்சா, எப்படா இந்த டைம் போகும் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி போயிட்டு இருக்க டைம் அப்படின்னு சொல்லி, ஏன்டா டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஏதாவது போர் அடிச்சுட்டு, ஸோ என்னடா இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ப்ரொடக்டிவாக இல்லாமல் ஏதோ பண்ணணும், நம்மளும் வரணும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா, டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து, ஐயோ டைம் இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்குமே கடவுள் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து உங்கள் ஃப்ரீடம். இன்றைக்கி ஃப்ரீடம் அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பை வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பேரண்ட்ஸும் சரி, சொசைட்டியும் சரி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து நல்ல லைஃப்லையும் போகலாம், கெட்ட லைஃப்லையும் போகலாம். அது வந்து நம்ம எப்படி நம்மளோட ஃப்ரீடமை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நம்ம வந்து நல்ல விஷயங்களில் போகலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல்ல விஷயங்களோட பழகுவோம், நம்ம வந்து நல்ல விஷயங்களை பற்றி தேடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். இதே நம்மளோட ஃப்ரீடமை வந்து நம்ம தப்பாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட சிந்தனைகள் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஸோ அந்த மாதிரி போகும். அதனால் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் உங்களை விட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ரீடமை நீங்கள் பிடிச்சி வைக்கணும். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரீடமை. இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். நீங்கள் உலகத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகணும் அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லானவனா மாறுங்க.